குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா கடற்கரையில் அமைந்துள்ள சோமநாதர் ஆலயம் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் முதலாவதும் மிக முக்கியமானதுமாகும். இதோ இந்த ஆலயத்தின் முழு விவரங்கள் மற்றும் வரலாறு. தல வரலாறு. புராணம். புராணங்களின்படி சந்திரன் சோமன் தட்ச பிரஜாபதியின் 27 புதல்விகளை நட்சத்திரங்களை மணந்தான். ஆனால் ரோஹிணியிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்தி மற்றவர்களை புறக்கணித்தான். இதனால் கோபமடைந்த தட்சன் சந்திரனின் ஒளி மங்கி தேயும்படி சாபமிட்டார். தனது ஒளியை மீண்டும் பெற சந்திரன் இந்த தலத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். சந்திரனின் தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் அவருக்கு சாப விமோச்சனம் அளித்து மீண்டும் வளரும் வரத்தை தந்தார். சந்திரனுக்கு சோமன் அருள் செய்ததால் இத்தல இறைவன் சோமநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஆலயத்தின் சிறப்பம்சங்கள். திரிவேணி சங்கம். ஹிரண், கபிலா மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 ஆறுகள் அரபிக்கடலுடன் சங்கமிக்கும் இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. பானஸ்தம்பம், ஆரோ பில்லர். கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு தூணில் ஒரு அம்பு குறிக்கப்பட்டுள்ளது. அந்த அம்பு காட்டும் திசையில் சோமநாதர் ஆலயத்திற்கும் தென் துருவத்திற்கும் இடையில் எந்த நிலப்பரப்பும் லேண்ட்மாஸ் கிடையாது என்பது வியக்கத்தக்க உண்மை. கட்டிடக்கலை. தற்போதுள்ள கோயில் சாளுக்கிய பாணியில் கைலாச மகாமேரு பிரசாத் கட்டப்பட்டது. இதன் கோபுரம் 155 அடி உயரம் கொண்டது. படையெடுப்புகளும் மறுசீரமைப்பும். சோமநாதர் ஆலயம் அதன் செல்வச் செழிப்புக்காக பலமுறை அந்நிய படையெடுப்பாளர்களால் சேதப்படுத்தப்பட்டது. கிபி 1024 கஜினி முகம்மது ஆலயத்தின் பெரும் செல்வத்தை சூறையாடி லிங்கத்தை சிதைத்தார். கிபி 1299 அலாவுதீன் கில்ஜியின் படைகள் ஆலயத்தை தாக்கின. கிபி 1702 முகலாய மன்னர் அவுரங்கசீப் ஆலயத்தை இடிக்க உத்தரவிட்டார். இத்தனை முறை சிதைக்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் சிவபக்தர்களால் மீண்டும் மீண்டும் இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. அதனாலேயே இதை அழியாத ஆன்மாவின் சின்னம் என்று போற்றப்படுகிறது. தற்போதைய ஆலயம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் முயற்சியால் 1947 இக்கோயிலை மீண்டும் கட்டும் பணி தொடங்கியது. 1951 ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தரிசன நேரம். தரிசனம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஆரத்தி காலை 7, நண்பகல் 12, மாலை 7. ஒளி மற்றும் ஒளிக்காட்சி சவுண்ட் அண்ட் லைட் ஷோ இரவு 8 மணிக்கு ஆலயத்தின் வரலாற்றை விளக்கும் நிகழ்ச்சி. சிவபெருமானின் முதல் ஜோதிர்லிங்கமாக விளங்கும் சோமநாதரை தரிசிப்பது ஆன்மீக ரீதியாக பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயத்திற்கு செல்வதற்கான பயண விவரங்கள் இதோ.